வெல்கம் டு காயு எக்ஸாம் இன்ஃபோ யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, 4 எஸ்ஐ, பிசி. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் கண்டிப்பாக திருக்குறள், பொது தமிழ்லேருந்து திருக்குறள் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் 6th-லேருந்து 12th வரையுமான திருக்குறள் ரிலேட்டட் கொஷின்ஸ் வரையும் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா கொஷின்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். திருவள்ளுவர் திருக்குறளை மொத்தம் எத்தனை சொற்களில் பாடியுள்ளார்? இதுக்கு ஆன்சர் 14,000. திருவள்ளுவர் திருக்குறளை மொத்தம் 14,000 சொற்களில் பாடியுள்ளார். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இக்குறளில் எதை தாழ்பாலால் அடைக்க முடியாது? இதுக்கு ஆன்சர் வந்து அன்பு. அன்பு தான் வந்து தாழ்பால் போட்டு அடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் கொஷின் பார்ப்போம். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள். ஸோ திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் வந்து நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், பெருநாவலவர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாலவர். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் வந்து கேட்டாங்கன்னா தேவர், நாயனார், தெய்வப்புலவர், சென்னாப்போதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், மாதானுபங்கி, முதற்பாலவர். இந்த கொஷின்ஸ் இப்படி கேட்பாங்க. மாதானுபங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? சென்னாப்போதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறளின் வேறு பெயர்கள். ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் பார்த்தோம். இப்போ திருக்குறளின் வேறு பெயர்கள்: முப்பால், தெய்வநூல், தமிழ்மறை, பொதுமறை, உத்திரவேதம், உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவம், வள்ளுவ மாலை, பொய்யாமொழி. மொத்தம் 10 இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக. படிறு அப்படி என்பது வஞ்சம். படிறு என்பது வஞ்சம். துவ்வாமை வறுமை, அல்லவை பாவம், மறுமை என்பது மறுபிறவி. ஓகே, படிறு வஞ்சம், துவ்வாமை வறுமை, அல்லவை பாவம், மறுமை என்பது மறுபிறவி. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல். திருக்குறளின் பெருமை விளக்கும் நூல் வந்து ஆன்சர் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளை பிடி ஜெயின் என்பவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்? இவர் வந்து திருக்குறளை இந்தி மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். திருக்குறளை பிடி ஜெயின் இந்தி மொழியில் மொழிபெயர்த்தார். 8th கொஷின். திருக்குறளை ஏரியல் என்பவர் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். திருக்குறளை ஏரியல் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தார். 9th கொஷின். ஊழிர் பெருவழி யாவுல என கூறியவர் திருவள்ளுவர். ஊழி பெருவழி யாவுல என கூறியவர் திருவள்ளுவர். சில டைம் வந்து இந்த வேர்ட்ஸ் இந்த ஒரு வரி வரையும் கொடுத்துட்டு நம்ம புறநானூறாக இருக்குமோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பாடலாக இருக்குமோன்ட்டு மாற்றி ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வாரத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 10th கொஷின். திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் கிமு 31. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் ஆன்சர் வந்து கிமு 31. 11th கொஷின். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. 12th கொஷின். திருக்குறளில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 1330. திருக்குறளில் உள்ள பாடல்கள் வந்து 1330. 13th கொஷின். அறத்தான் வருவதே இன்பம் என கூறியவர் திருவள்ளுவர். அறத்தான் வருவதே இன்பம் என கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். 14th கொஷின். திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள அதிகாரம் மற்றும் இயல்கள் பார்ப்போம். பொருட்பால் உள்ள அதிகாரம் வந்து 70, இயல்களின் எண்ணிக்கை வந்து 3. ஓகே, பொருட்பால் வந்து 70, இயல் வந்து 3. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பார்ப்போம். மடவார் என்பது அறிவிலிகள். மடவார் என்பது அறிவிலிகள். ஓரால் என்பது நீக்குதல். ஓரால் என்பது நீக்குதல். பொன்றும் அப்படின்னா அழியும். பொன்றும் என்பது அழியும். விருந்து என்பது புதியதாய் வந்தவர். விருந்து என்பது புதியதாய் வந்தவர். 16th கொஷின். திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் இயல் என்பது ஊழியல் மட்டுமே. திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் என்ன, அது வந்து ஊழியல் மட்டும்தான். ஓகே. 17th கொஷின். தலையின் இழிந்த மயிரினையர் அப்படி யாருன்னா நிலையிலிருந்து தாழ்பவர்கள். தலையின் இழிந்த மயிரினையர் வந்து நிலையிலிருந்து தாழ்பவர்கள். 18th கொஷின். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியால் வென்றுவிடல். இக்குறளில் தகுதியால் தீமை செய்தோரை வெல்ல வேண்டும் வள்ளுவர் கூறுகிறார். தகுதியால் என்பது எதை குறிக்கிறது? அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பொறுமை. ஸோ பொறுமையோடு தான் நம்ம மற்றவங்களை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு என கூறியவர் திருவள்ளுவர். திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு என கூறியவர் திருவள்ளுவர். 20th கொஷின் பார்ப்போம். திருக்குறள் டேஷ் வெண்பாக்களால் ஆன நூலாகும். திருக்குறள் வந்து
குறள் வெண்பாக்களால் ஆன நூல். ஓகேங்களா, திருக்குறள் வந்து குறள் வெண்பாக்களால் ஆன நூலாகும். 21th கொஷின், உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் திருக்குறள் வந்து உலக பொதுமறை என வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட், குறள் வெண்பாக்களால் ஆன நூல் வந்து தமிழ் மறை. குறள் வெண்பாக்களால் ஆன நூல் வந்து தமிழ் மறை. நெக்ஸ்ட் கொஷின், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற குறளில் கூறப்பட்டுள்ள கருத்து யாது? ஸோ இதில் வந்து செய்நன்றி மறத்தலின் கொடுமை, அதாவது செய்த உதவியை மறக்கிறது தான் ஒரு மிக மிக கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 24th கொஷின், திருக்குறள் நடையியல் என்ற நூலின் ஆசிரியர் கா. அப்பாதுரை. திருக்குறள் நடையியல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கா. அப்பாதுரை. ஸோ இது வந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸ். பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர், இதுக்கு ஆன்சர் ராமானுஜ கவிராயர். பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர். 26th கொஷின், இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் டேஷ் நூல் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து திருக்குறள். இங்கிலாந்தில் திருக்குறள் நூல் வந்து விவிலியத்துடன் வைக்கப்பட்டிருக்காங்க. 27th கொஷின், இடுக்கண் வருங்கால் நகுக என கூறியவர் திருவள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக என கூறியவர் திருவள்ளுவர். நெக்ஸ்ட் கொஷின், சென்னா போதர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். சென்னா போதார் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். 29th கொஷின், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என வள்ளுவனை பாடியவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என வள்ளுவரை பாடியவர், ஆன்சர் வந்து பாரதியார். 30th கொஷின் பாருங்கள், திருக்குறளில் இன்பத்து பாலில் உள்ள அதிகாரம் மற்றும் இயல்களின் எண்ணிக்கை. இன்பத்து பாலின் அதிகாரம் வந்து 25, இயல் வந்து 2. நெக்ஸ்ட்டு, மனத்துக்கண் மாசிலன் ஆகுதல் அறம் என கூறியவர், ஆன்சர் வந்து திருவள்ளுவர். மனத்துக்கண் மாசிலன் ஆகுதல் அறம் என கூறியவர் திருவள்ளுவர். 32 கொஷின், திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் மற்றும் இயல்பாக. அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் வந்து 38, இயல் வந்து 4. திருக்குறளை வீரமாமுனிவர் டேஷ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். எதுனா லத்தீன் மொழி. திருக்குறளை வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். 34th கொஷின், திருக்குறளை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறளை மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 35th கொஷின், மரம் போல்வர் யாருன்னா மக்கட் பண்பில்லாதவர். மரம் போல்வர் யாருன்னா மக்கட் பண்பில்லாதவர். 36th கொஷின், கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்ற குறளில் சான்றாண்மையாக குறளில் குறிப்பிடப்படுவது எதுனா பிறருடைய குறைகளை பேசாதிருத்தல். பிறருடைய குறைகளை பேசாமல் இருக்கிறது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திருக்குறளை வைத்தியநாத பிள்ளை டேஷ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். எதுனா தெலுங்கு மொழியில். திருக்குறளை வந்து வைத்தியநாத பிள்ளை வந்து தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். நெக்ஸ்ட்டு, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் திருக்குறள். திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 39th கொஷின், பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் போல் என்ற பொருளை உணர்த்தும் தொடர் இடம் பெற்றுள்ள திருக்குறளை எழுதுக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள், அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று. ஓகே. 40th கொஷின், திருக்குறளை அப்பாதீட்சிதர் டேஷ் மொழியில் மொழிபெயர்த்தார். இதுக்கு ஆன்சர் வந்து வடமொழி. திருக்குறளை அப்பாதீட்சிதர் வந்து வடமொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. 41th கொஷின், தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களை முதன்மையானது வந்து முப்பால். தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது வந்து முப்பால். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் நாயனார். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் நாயனார். 43 கொஷின், திருக்குறளை ஜி.யு. போப் டேஷ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். ஆன்சர் வந்து ஆங்கிலம். திருக்குறளை ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். 44th கொஷின், ஊழீர் பெருவழி யாவுல இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். ஊழீர் பெருவழி யாவுல இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள். நெக்ஸ்ட் 45th கொஷின், திருக்குறளின் வேறு பெயர்களில் ஒன்று நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு. திருக்குறளின் வேறு பெயர்களில் ஒன்று நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு. 46th கொஷின், பெண்ணிற் பெருந்தக்க யாவுல என கூறியவர் திருவள்ளுவர். நெக்ஸ்ட் 47, திருக்குறளை கிரால் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னா ஜெர்மன். ஜெர்மன் மொழியில் கிரால் என்பவர் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். 48th கொஷின், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என வள்ளுவரை பாடியவர் பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என வள்ளுவரை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். 49th கொஷின், வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர
நன்றுணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என வள்ளுவரை பாடியவர் யாருன்னா மனோன்மணியம் சுந்தரனார். வள்ளுவர் செய்திருக்குறளை மறுவர் நன்றுணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என வள்ளுவரை பாடியவர் மனோன்மணியம் சுந்தரனார். 50th கொஷின், திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யாருன்னு பாருங்க. தருமர், தாமத்தர், பரிதி, திருமாலியர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். உரை எழுதியவர்கள் யாருன்னா தருமர், தாமத்தர், பரிதி, திருமாலியர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், தாமத்தர். 51th கொஷின், திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் யாருன்னா நச்சினார்க்கினியார். நச்சினார்க்கினியார் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதலை. 52 கொஷின், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார் அப்படின்னா நஞ்சுண்பர், நஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு ஒப்பா கல் சாப்பிட்றவங்கள சொல்கிறார். 53 கொஷின், தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல் வந்து திருமந்திரம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் நூல் திருமந்திரம். யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்னா கொல்லாதவன். நெக்ஸ்ட் 55th கொஷின், நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார் என்றால் நல்ல குழந்தைகள். நெக்ஸ்ட் 56th கொஷின், அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலி தாயாக ஒப்பிடுகிறார்னா செல்வம். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் செல்வத்தை செவிலி தாயாக ஒப்பிடுகின்றார். 57, மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு எது கிட்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்னா இன்பம். மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சியுடையவருக்கு இன்பம் வந்து கிட்டும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 58th கொஷின், விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? அனிச்ச மலர். விருந்தினரின் முகத்துக்கு எந்த மலரோடு ஒப்பிடுறாரா அனிச்ச மலர். 59th கொஷின், குடும்பம் எனும் சொல் முதலில் இடம் பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள். 60th, அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வந்து திருக்குறள். 61 வந்து தமிழர்களின் வேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். வேளாண் வேதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நாலடியார். ஓகே. 62, தமிழ் என்ற சொல் திருக்குறளில் இடம்பெறாதது. தமிழ் என்ற சொல் வந்து திருக்குறளில் இடம்பெறவில்லை. 63, திருக்குறளின் ஒப்புரவு என்பதன் பொருள் வந்து உதவி. ஒப்புரவு அதுக்கான பொருள் வந்து உதவி. 64, சுக்கிரநீதி, மனநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்றவர் வந்து நக்கீரனார். 65th லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்தெறிந்தவர் வந்து பேரரசு சுந்தரம் பிள்ளை. ஓகே, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.